Good morning to all. Today we are going to teach about present continuous tense between simple present tense and different. Uh, First example for present continuous tense. I am playing football. நான் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறேன். He is playing football. அவன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறான். They are playing football. அவர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள். So, simple present tense some example. I play football. நான் கால்பந்து விளையாடுகிறேன். He plays football. அவன் கால்பந்து விளையாடுகிறான். They play football. அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். So, இதில் ரெண்டுலையும் வந்து ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால்னு சொன்னால் இப்போ அதாவது இந்த கணம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது விஷயம்தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது இப்போ நான் வந்து இந்த கணம் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். சார் இதில் ஐ பிளே ஃபுட்பால் என்றால் நான் கால்பந்து விளையாடுகிறேன் என்று சொன்னால் நான் வந்து இன்றைக்கு விளையாடுறேன்னா நாளைக்கு விளையாடுறேன்னா அதாவது டெய்லி வந்து கால்பந்து விளையாடுறேனான்றதை குறிக்கும். அதான் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஐ ஆம் பிளேயிங் ஃபுட்பால், அதாவது வந்து இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறது தான் குறிக்குது. சரிதானே? அடுத்தது ஹீ இஸ் பிளேயிங் ஃபுட்பால் என்று சொன்னால் அவன் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அது வந்து இப்போ இந்த கணம் வந்து கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறான். அதாவது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஹீ பிளேஸ் ஃபுட்பால், அவன் வந்து கால்பந்து விளையாடுகிறான்னு சொன்னால் இன்றைக்கு விளையாடுகிறான், நேற்று விளையாடினான், நாளைக்கு விளையாடுவான். அப்படி டெய்லி வந்து நடக்கிற ஒரு செயலை குறிக்குது. தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால், அவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து இப்போ இந்த கணம் வந்து கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற செயலை வந்து குறிக்குது. அதான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து தே பிளே ஃபுட்பால் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு விளையாடுகிறார்கள், நேற்று விளையாடினார்கள், இனி வந்து விளையாடுவார்கள். அப்படி ஒரு செயல் வந்து டெய்லி நடக்கிறத வந்து குறிக்குது. சரிதானே? தேங்க்யூ.